ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வீடியோ பதிவு முழுவதையும் நீங்கள் கேட்டு பலனடையுங்கள். இன்றைய வீடியோ பதிவில் வைகுண்ட ஏகாதேசி மார்கழி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதமிருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றி இந்த ஆடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து கூறுகிறேன். திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதேசி விழா, சொர்க்கவாசல் திறப்பு விழா வருகின்ற டிசம்பர் 23 அன்று மிக சிறப்பாக விமர்சையாக நடைபெற இருக்கிறது. அதனை பற்றி நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாவிஷ்ணு சிறப்பு வாய்ந்த மார்கழி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதேசி என்று வைகுண்ட ஏகாதேசி அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் விரதமிருந்து ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டால் அதுவே அவர்களுக்கு மோட்சம் தரக்கூடிய ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த நாளில் பகவானை மட்டுமே மனதில் நினைத்து அவன் புகழ் பாடி விரதமிருந்தால் ஒவ்வொருடைய மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். ஏகாதேசி திதி மொத்தமுள்ள 30 திதிகளில் தேய்பிறை ஏகாதேசி உள்ளது. ஏகாதேசி என்றால் 11 என்று பொருள். ஞானத்திரியம் 5 மனம் 1 என்றும் 11 பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதேசி. இந்நாள் என்னை வழிபடுபவர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலே வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத சுவாமிகள் சகல செல்வங்களும் அருள்வதுடன் முடிவில் அவர்களை வைகுண்ட பதவியையும் அடைவதற்கான வழிவகைகளை அருள்வேன் என்று அருளினார். மார்கழி மாத தேய்பிறையில் தோன்றிய ஏகாதசி மகா வைகுண்ட ஏகாதசியாக இருக்கின்றது. இந்த ஏகாதசியை இருந்தால் வீட்டில் செல்வம் பெருகும், மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை ஏற்படும், கல்வி அறிவில் அதிக தேர்ச்சி ஏற்படும், முதலீட்டாளர்கள் முதலீடு செய்கின்ற பொழுது முதலீடுகள் 3 மடங்கு பெரிதாக வளரும்.
சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு செய்கின்ற தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் அதிக அளவில் கிடைக்கும். மற்றும் ஸ்ரீ ரங்கநாதரை மனமுருகி பாட வேண்டும். மனமாற விரதமிருந்து அபிஷேகங்கள் பூஜைகள் செய்து அவரை வழிபட வேண்டும். அப்பொழுது வீடு வாங்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் அவர்களுக்கு வந்து சேரும். அதன் மூலம் அதிக ரூபாய் அவர்கள் பணம் ஈட்ட அவர்களால் முடியும். அதோடு அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு மிக உயர்ந்த பதவியும் மிக உயர்ந்த உன்னதமான நிலையும் அவர்களால் அடைய முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய செய்ய முடியும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விவசாயத்துறையில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் எண்ணம் இருக்கும். இதையே நம் முன்னோர்கள் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்வார்கள். கடல் கடந்து ஏனும் சென்று உழைத்து பொன்னும் பொருளும் ஈட்டி வந்து குடும்பத்தை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய பொருள். அன்றைய நம் முன்னோர்களிலிருந்து இன்றைய வரையும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாக்கிற்கிணங்க தமிழன் ஒவ்வொரு நாட்டிலும் உலகளவில் எல்லா இடங்களிலும் சென்று பணிபுரிகிறார்கள். பணிபுரிந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள். வாழ்க்கையில் உயர்ந்த பதவிகள் அடைவதற்கும் அவர்கள் கடும் முயற்சி செய்கிறார்கள். சில ஜாதகர்களுக்கு திருமணமானது தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கும். அவர்கள் இவ்வாறு விரதங்கள் இருக்கின்ற பொழுது திருமணம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய அருளால் விரைவில் திருமணம் நடைபெறும். அவர்களுக்கு உள்ள திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமண பேச்சானது நடைபெறும். திருமணம் உடனடியாக நடந்து முடியும். சிலருக்கு திருமணம் நடைபெற்று குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அவர்கள் இவ்விரதம் இருக்கின்ற பொழுது இறைவனின் அருளால் அவர்களுக்கு உடனடியாக திருமண பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் எல்லாரும் பாராட்டும்படியும் எல்லாரும் புகழும்படியுமாக அவர்களால் வாழ்க்கையை நடத்த முடியும். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அவர்களுடைய வாழ்க்கை அமையும்.
குழந்தைகள் மூலம் அவர்களுக்கு பேரும் புகழும் அவர்களுக்கு வந்து கிடைக்கும். ஆக ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளிக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரை வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதமிருந்து வணங்கி சிறப்பு அபிஷேகங்கள் செய்தால் அவருடைய அருளால் எல்லா செல்வ வளங்களும் பெருகி வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கும் உயர்ந்த பண்புள்ள நிலைக்கும் அவர்களால் செல்ல முடியும். உயர்ந்த பதவிகளையும் அவர்களால் அடைய முடியும் என்பது 100% ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்றாகவே கருதப்படுகிறது. ஆக வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து அனைவரும் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும். இந்த வீடியோ பதிவை இதுவரை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனுக்குடன் வந்து சேரும்.